ஹலோ ஆல், வெல்கம் டு பூமரங்கிள் சேனல். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படிங்கிற இடத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு 35 பேர் உயிரிழந்திருக்காங்க. அரௌண்ட் 100 பேர்த்துக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் 5 பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது ரொம்ப வருத்தமான சம்பவம், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கவங்களுக்கு 50,000 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எதிர்பாராத விபத்தில் இறந்தவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். ஆனால் கள்ளச்சாராயம் குடித்தா உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சே குடித்தா எப்படி? ஆனால் போன வருஷம்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ திரும்பியும் அதே மாதிரி. இதற்கு முழுக்க தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக்கணும். கள்ளச்சாராயம் விற்று அதை இத்தனை பேர் குடித்து அதை ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு எப்படி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க? இது குறித்து இன்வெஸ்டிகேட் பண்ண ரிட்டையர்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் பி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு 1 மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கவர்மெண்ட் சீரியஸாக அட்ரஸ் பண்ணி இனிமேல் இதை மாதிரி நடக்காத மாதிரி ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இப்படி காரணமே இல்லாத விஷயத்துக்கு இறக்கலாமா? இப்படி இறந்தவங்க ஃபேமிலியோட நிலைமை என்ன? கள்ளச்சாராயம் இந்த மாதிரி பல போதைப் பொருட்களை அதோட யூசேஜை தடுத்து உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த கவர்மெண்ட் தீவிரமாக ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு எதிராக சிவியரான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படணும்.